அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளியோர்களுக்கு பல்வேறு தொழில் தொடங்குவதற்காக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக வழங்கப்படும் மானிய வட்டி விகிதத்தில் கடன் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதிகள், யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக 2024-2025 நிதியாண்டில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் சிறு தொழில்கள் வியாபாரம் செய்ய குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் திட்டம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன் பெற நிபந்தனைகள்: விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 15 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1.2 லட்சம் வரை 7% மற்றும் 1.25 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 8% வட்டி வசூலிக்கப்படுகிறது. குழு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறுதொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 15 லட்சம் வரையும் ஆண்டிற்கு 6% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சுய உதவி குழு தொடங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். திட்ட அலுவலர் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இரு பாலருக்கான சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடனுதவி வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் 30,000 வீதம் 2 கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சமாக ரூபாய் 60,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 7%. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் பெற விண்ணப்பம் பெற்றுக் கொள்ளலாம். இக்கழகத்தின் www.tapsetco.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சென்னை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், அதாவது TAPSETCO, www.tapsetco.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்ல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. கடன் விவரங்கள், கடன் திட்டங்கள் போன்ற அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுவிலேயே கடன் திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பொது கால கடன், பெண்களுக்கான கடன் திட்டம், ஆடவருக்கான சிறுகடன் திட்டம், கறவை மாட்டு கடன் திட்டம் போன்ற விவரங்கள் எல்லாமே கிளியராக கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வட்டி விகிதங்கள், கடன் பங்கு தொகையின் விவரம், ஆண்டு வட்டி விகிதம் போன்ற முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க ஒன்றொன்றா பார்த்து புரிந்து கொள்ளலாம். சிறுகடன் வழங்கும் திட்டம், மகிழா சம்ரிதி யோஜனா, ஆடவருக்கான சிறுகடன் திட்டம், அப்புறமா கடன் விவரங்கள் கொடுத்திருக்காங்க, தகுதி, விண்ணப்பம், கடன் வழங்கும் முறை, விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. தகுதிகள் பாத்தீங்கன்னா மாநில மத்திய பட்டியலில் உள்ள பயனாளி பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினராக பட்டியலில் உள்ளபடி இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 18 வயது முதல் 60 வயதிற்கு உள்ளே இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் இலவசமாக வழங்கப்படும். அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலைப்புள்ளி, திட்ட அறிக்கை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், நிதியுதவி பெறுவதற்கான ஆவணங்கள், வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள், ஆதார் அட்டை போன்ற ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும். கடன் வழங்கும் முறைகள் கொடுத்திருக்காங்க. பயனாளிகளுக்கு கடன் தொகை வழங்குவதற்கு, வசூல் செய்வதற்கும் கீழ்காணும் நிறுவனங்கள் இக்கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட துணை முகவர்களாக செயல்படுகின்றனர்: மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், கடன் சங்கம், நகர கூட்டுறவு வங்கிகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் போன்றவை கடன் வழங்குவதற்கும் வசூல் செய்வதற்கும் நிறுவப்பட்ட கழகங்கள் ஆகும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு இந்த கடன் விவரங்கள் இந்த ஆப்ஷன்ல விண்ணப்ப படிவங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரியில் நேரில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். அனுப்புனர் ஃபர்ஸ்ட்ல உங்க முகவரி எழுதிக்கோங்க. யார் இந்த கடனுதவிக்காக விண்ணப்புகிறார்கள் அவர்களது முகவரி. அப்புறம் பெறுநர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், சம்பந்தப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்ப மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், சம்பந்தப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல
இணை பதிவாளர். பொருள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் தனிநபர் கடன் பெற விண்ணப்பம் செய்தல். இந்த விண்ணப்பத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் மனுதாரரின் கையொப்பம், இணைப்பு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. இந்த சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். ஒப்புதல் சீட்டு கொடுத்திருக்காங்க. இதுலயும் பூர்த்தி செய்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் கையொப்பம் செய்வார்கள். இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக வழங்கப்படும் மானிய வட்டி விகிதத்தில் தொழில் கடன் பெறுவதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.